ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு sketch the 3D dimensional shape of the prism. அப்படின்னா லக்கார் பெந்தோத்திகா டைமென்சி prism அப்படின்னா என்ன சொல்கிறாங்க கேள்வியில், இந்த ஷேப் கொடுத்துட்டாங்க ரைட்டாக, 2D ஷேப்ஸ் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு கரெக்டாக. அங்கே பாருங்கள், லேபிள் பண்ணுறது கொடுத்துட்டாங்க, உக்கோரான் கொடுத்துட்டாங்க, இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம 3D ஷேப்புக்கு வந்துட்டு வெறிய சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி 3D ஷேப்புக்கு வெறியுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த பிக்சரை, இந்த இதை வந்துட்டு நான் சைட்டில் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது எப்படி வெறியுது? ஸோ இப்போ இது வெறியறதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு ரூலர் இருக்கணும், அண்ட் தென் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரூலர் இருக்கணும். நல்லா பாருங்கள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரூலர், அண்ட் தென் இரேசர், அண்ட் தென் பென்சில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு வெறியறதுக்கு எது இருந்தாலும் நம்ம பென்சில் தான் பாய்ப்போம். எக்ஸாமில் போய் பேன் பாய்ச்சிடாதீங்க. ஓகே, ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் லக்கார் பண்ணுறப்ப மொதல் ஸ்டெப் என்ன பண்ணுங்கன்னா, எங்கேயாவது உங்களோட பேப்பர், எக்ஸாம் பேப்பர் கொடுப்பாங்களே, ஸோ அதில் ஒரு சென்டர் கோடு இந்தமாரி போட்டுக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு உங்களோட சூடூட் இருக்குல்ல, இந்த சூடூட்டை வந்துட்டு அந்த லைன் போட்டிங்களே, அந்த லைன் போட்டதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே, இந்த ஜங்கா சூடூட், இந்த ஜங்கா சூடூட்டை நம்ம பாய்ப்போம். நான் முதல் லிஸ்ட்டில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த ஜங்கா சூடூட்டை ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரிக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. 90 டிகிரிக்கு இந்தமாரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்தமாரி ஒரு கோடு 90 டிகிரிக்கு போட்டுக்கோங்க. ஒன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அகெயின் இந்த புக்கில் பாருங்கள், 45 டிகிரி எந்த சைட் இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் 45 டிகிரி எந்த சைட்டில் இருக்குது? நம்மளோட லெஃப்ட் சைட்டில் இருக்குது, கரெக்டாக? ஸோ இப்போ லெஃப்ட் சைட்டில் இருக்குது அப்படின்னா உங்களோட 45 டிகிரியும் இப்போ லெஃப்ட் சைட்டில் தான் இருக்கணும். இப்போ சென்டரில் வச்சோன்னா அந்த சென்டரில் 90 டிகிரி நீங்கள் போட்டிங்க, அந்த ஆங்கிள்லேருந்து இப்போ அந்த டயக்ராம் படி பார்த்தா உங்களோட 45 டிகிரி இந்த லெஃப்ட் சைட்டில் தானே இருந்துச்சு. அப்போ இந்த லெஃப்ட் சைடில் வேணும்னா நம்ம உள்ளுக்கு உள்ள 45 டிகிரி தான் பார்ப்போம். ஓகேயா? ஏன்னா நம்மளுக்கு 45 டிகிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற வசி. இதுவே உங்களோட 45 டிகிரி வந்துட்டு ரைட் சைடில் இருக்கணும்னா நீங்கள் வெளியே உள்ள 45 டிகிரியை நீங்கள் பார்ப்பீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 45 டிகிரி எப்படி பார்க்கணுன்னா, உங்களோட டயக்ராமில், உங்கள் டயக்ராமில் லெஃப்ட் சைடில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 45 டிகிரி ஆங்கிள் வந்துட்டு உள்ளுக்குள்ள சூடூட் காசத்துலேருந்து ஆரம்பிக்கிறத பார்ப்பீங்க. இதுவே வெளியே உள்ளதுக்கு ஐ மீன் ரைட் சைடில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த 45 டிகிரி நீங்கள் வந்துட்டு வெளியே உள்ள ஜீரோலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம 45 டிகிரி இது பண்ண போகிறோம், அதுவும் மார்க் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஓகே, கரெக்டாக அந்த 90 டிகிரி போட்டுது. ஓகே, இந்த லைன் கரெக்டாக இருக்கணும். போட்டு அதுக்கு நேராக ஃபர்ஸ்ட் 90 டிகிரி போட்டுருங்க. அதுக்கப்புறம் 45 டிகிரி நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம டயக்ராம் படி முதல்ல லெஃப்ட் சைடில் இருந்து வச்சு நான் உள்ளுக்குள்ளே 45 டிகிரி எடுக்கிறேன். 40 இங்கே இருக்குது, அப்போ 1 2 3 4 5. ஸோ 45 வந்துட்டு இந்த சைட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இது 90, இது நம்மளோட 45 டிகிரி. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம கோடு போட போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுங்க 90 டிகிரிக்கு. ஓகே, இவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்களா? இப்போ 45 டிகிரி நம்மளுக்கு மொதல் அந்த டயக்ராமில் எங்கே இருந்துச்சு? இந்த இடத்துல தானே இருந்துச்சு, கரெக்டாக? அப்போ ரூலரு இந்த பாயிண்டில் மார்க் பண்ணுங்கள். இங்கே மார்க் பண்ணி இந்த சென்டரை க்ராஸ் பண்ணி ஒரு 45 டிகிரி இப்படி போடுங்க. இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்படி தான் உங்களோட டயக்ராம் இருந்துச்சு. இங்கே 45 டிகிரி இருந்துச்சு, இங்கே பிளான் இருந்துச்சு, எங்களோட ஃப்ரண்ட் இருந்துச்சு, எங்களோட சைட் இருந்துச்சு, கரெக்டாக? ஸோ நம்ம இந்தமாரி போட்டுடுறோம். ஸோ முடிஞ்சால் நீட்டாக போட்டுக்கோங்க, இல்லை சின்னதாக போட்டாலும் ஓகே தான், உங்களோட வசதிப்படி. ஓகேயா? ஸோ ஒன்ஸ் இது போட்டுட்ட பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த லைன்ஸ்லாம் போட்டோம்ல, இது எல்லாமே நம்ம டாட் டாட் லைன்ஸ்க்கு மாற்ற போகிறோம்.
ஏன் டீச்சர் டாட் டாட் லைன்ஸ்க்கு மாற்ற போகிறோன்னா அது வந்துட்டு கடைசி எண்டிங்கில் முடிக்கிறப்ப நான் அதோட ரீசன் சொல்கிறேன். எல்லாத்தையும் டாட் டாட் லைனுக்கு நீங்கள் மாற்றிடுங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நான் வந்துட்டு டாட் டாட் லைன்ஸ்க்கு மாற்றிட்டேன்.